திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 69ஆம் ரகசியம் சரிவிழிந்தேனோ தோழப்பரை போலே. இத்தொடரில் 6வது வார்த்தை காண்க. பிள்ளை லோகாச்சாரியார் காலத்தில் துலுக்கர் படையெடுப்பால் வந்த ஆபத்தில் நம்பெருமாள் திருமேனியை அவர்கள் கையில் அகப்படாமல் எழுந்தருள்வித்து கொண்டு சென்றது போலவே ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் திருமேனியும் ஊரை விட்டு வலசையாய் எழுந்தருளும்படி ஆயிற்று. நம்பெருமாள் திருமாலிருஞ்சோலையில் சேம வைப்பாய் சில காலம் எழுந்தருளி இருந்தபோது நம்மாழ்வாரும் அங்கே எழுந்தருள பெருமாளும் ஆழ்வாரை பலபடியாக பகுமானித்தருளினார். பின்னர் ஆழ்வார் பெருமாளுடன் கேரள நாட்டில் கோழிக்கோட்டில் சில காலம் எழுந்தருளி இருந்தார். அங்கு நின்றும் பெருமாள் திருவேங்கடமலை எழுந்தருளியதாக வரலாறு கூறுகிறது. அப்போது ஆழ்வார் பரிகாரங்கள் கூட சொல்லாமல் ஆழ்வாரை தென்மேற்கு திசையில் வெகு தூரம் எழுந்தருள பண்ணி சென்று மேலே போக முடியாமல் கள்ளர் பயமாகையாலே முத்திரிப்பு என்னும் இடத்தருகே மலை சரிவில் ஒரு பெட்டியில் சேம வைப்பாய் சங்கிலியில் கட்டி தொங்கவிட்டு பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தம் ஊர் சென்றனர். ஆழ்வாருடன் சென்றவர்களில் தோழப்பர் என்பவர் ஆழ்வாரிடம் அத்தியந்த பிராவண்யமுடையவராக எப்படியாவது ஆழ்வாரை வெளிப்படுத்தி நித்திய திருவாராதனத்திற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென்று மதுரைக்கு சென்று அங்கு ராஜ பிரதிநிதியாய் ஆண்டிருந்த திருமலை ஆழ்வாரிடம் சென்று செய்தியெல்லாம் கூறி தமது உள்ள கிடக்கையையும் விண்ணப்பிக்க திருமலை ஆழ்வாரும் அபிமானித்து மலையாள அரசருக்கும் ஸ்ரீமுகம் எழுதி கொடுத்து திரவிய சகாயத்துடன் மனுஷ்ய வைபவத்தையும் கூட்டி அனுப்ப தோழப்பரும் திருவாங்கோட்டூர் சென்று மலையாள அரசரை கண்டு விஷயத்தை கூறி திருமலை ஆழ்வார் ஸ்ரீமுகத்தையும் கொடுத்தார். அரசரும் மேலும் திரவியமும் ஆழ்பலமும் தந்து ஆழ்வாரை திருக்கணாம்பியில் எழுந்தருள பண்ணும்படி நியமித்து அனுப்பி வைத்தார். இதனிடையே ஆழ்வார் பரிகரமான ஸ்தலத்தாரில் சிலரும் அங்கு வந்து சேர்ந்தனர். எல்லாருமாக சங்கிலிகள் பலகைகளுடன் மலையுச்சிக்கு சென்று சரிவிலிருந்து பெட்டகத்தை மீட்பாரார் என்று விசாரிக்க பிராண பயத்தினால் ஒருவரும் முன்வராதபடியால் தோழப்பர் நாமே இழிகிறோம் என்று துணிந்து கையில் ஓலையும் எழுத்தாணியும் எடுத்து கொண்டு அவர்கள் தொங்கவிட்ட பலகையின் சரிவழிந்து பெட்டகத்தை தேடி கண்டு அங்கு ஒரு ஷேமகாரி பக்ஷி பெட்டகத்தின் மேலிருந்து இனிய குரலில் கூவிக்கொண்டிருக்க கண்டு அதிசயித்து ஆழ்வாரை மனதில் தியானித்தவளாகையலாலே அப்பக்ஷி பறந்து போயிற்று. தோழப்பரும் பெட்டியை கண்டு திறந்து ஆழ்வாரை சேவித்து மிகவும் மகிழ்ந்து அங்கு நடந்ததை ஓலையில் எழுதி பெட்டியில் வைத்து கட்டி சங்கிலியை குலுக்க மேலிருந்தவர்கள் சேந்திக் கொண்டு பெட்டியை அவிழ்த்தெடுத்து ஆழ்வாரையும் தோழப்பர் ஸ்ரீமுகத்தையும் சேவித்து மீண்டும் தோழப்பருக்காக தொங்கு பலகையை கீழே விட்டார்கள். தோழப்பர் அதில் ஏறிக்கொண்டு சங்கிலியை குலுக்க மேலுள்ளவர்கள் சேர்ந்தும் போது நடுவே தட்டுப்பட்டு தோழப்பர் மலைச்சாரலிலே விழுந்து விட்டார். இப்படி ஆழ்வார் கைங்கரியத்திலே ஊன்றி உயிர் நீத்த தோழப்பர் குமாரரான அப்பன் பிள்ளைக்கு சதவத்தார்கள் சமாதானம் சொல்லி அவருக்கு ஆழ்வார் தோழப்பர் என்ற அருளப்பாடும் சந்ததியில் பகுமானங்களும் கட்டளையாக நடப்பிப்பதாக கூறி அழைத்து கொண்டு சென்று ஆழ்வாருக்கு முந்திரிப்பு எனும் ஊரில் சம்பிரோக்ஷணம் பண்ணி மேலே திருக்கணாம்பியில் எழுந்தருள பண்ணி அங்கே நித்திய திருவாராதனம் உற்சவாதிகளுக்கும் தக்க ஏற்பாடுகளை செய்தனர். 41ஆம் வார்த்தை விளக்கமும் காண்க. ஆதாரம் யதீந்திர ஆவண பிரபாவம். இப்படி ஆழ்வார் திருமேனி பிராவண்யமுடையாரை காண கிடைக்குமோ என்று கேட்கிறார் அம்மையார். 69ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.